EVP Trade and Convention Center, Chennai. The biggest event destination now open for booking with 8,000 plus parking. Contact 85258 அடுத்ததா பார்க்கும்போது இங்க திமுக மிரண்டால் அப்படின்ற விஷயம் வந்து நிற்கிறது. ஏன் அப்படின்னா திமுக வந்து சாதாரண கட்சி இல்லைங்க. திமுகலாம் பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா தாங்க மாட்டாங்க இந்த ஆட்சி, இந்த அரசு நிர்வாகம் அப்படின்னு திரு ராஜேந்திர பாலாஜி சொல்லியிருக்கிறார். அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது என்னடா இப்படி திமுகவுக்கு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் இப்படி ஹைப் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தா திரு RS பாரதி பேட்டி கொடுக்குறாரு. அவர் வந்து இன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, டிவிஎஸ்சியில கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அட்டாச்மெண்டா கண்டினியூஷன் ப்ராசஸா முன்பு ஆளுநருக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட் உடைய நீட்சியாக திரு MR விஜயபாஸ்கருடைய பழைய பேட்டியை அட்டாச் பண்ணி கொடுத்திருக்காங்க. திரு MR விஜயபாஸ்கர், திரு வைகோ அவருடைய பழைய பேட்டியில தேர்தலுக்கு பிறகு மாமல்லபுரத்துல இவர் கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம் கொடுத்த பேட்டியை வச்சு அடிப்படையில திரு MR விஜயபாஸ்கர், வைகோ இருவரின் ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில FIR பதினும் இல்லைன்னா நீதிமன்றத்துக்கு போவோம்னு 2வது நோட்டீஸா கொடுத்திருக்காங்க பாக்குறோம். இந்த ரெண்டு விஷயத்துல புரிஞ்சுக்கிறது திமுக ஆக்ஷன்ல இறங்குது. திமுக ஆக்ஷன்ல இறங்கினா தாங்காத தாவேக்கான்னு ஹைப் கொடுக்குது. இந்த சாது மிரண்டால் காடு கொள்ளாது கேட்டிருக்கோம். இது திமுக மிரண்டால். அதாவது திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வந்து செய்தியாளர்கள்ட்ட பேசுறாரு, மக்கள்கிட்டையும் பேசுறாரு. அங்கே எதிர இருக்கும்போது அவர் பேசும்போது சொல்றாரு, இந்த மாதிரி வந்து திமுகவுக்கு குறிப்பா திரு ஸ்டாலினுக்கு கோவம் வந்துருச்சுன்னா இவங்களால இந்த ஆட்சி கவுந்துரும். அவர் பயன்படுத்துவார், ஸ்டாலினுக்கு கோவம் வந்துருச்சுன்னா இந்த ஆட்சி கவுந்துரும், ஸ்டாலினுக்கு கோவம் வரும், ஸ்டாலினுக்கு கோவம் வரணும், இதான் அவர் பயன்படுத்துற வார்த்தை. வந்துருச்சுன்னா தாங்க முடியாது, வரணும் அப்படின்னு சொல்லி அதனால போயிருந்தார். அது என்னன்னா, எங்களுடைய கட்சி எவ்வளவு பலவீனமா இருக்குது அப்படின்னு அவர்களே மீண்டும் மீண்டும் ஒப்புக்கொள்ளுது. நீங்க வந்து ஆட்சிய முடிவுக்கு கொண்டு வரணும்னா 5 வருஷத்துல 5 வருஷம் கழிச்சு அதிமுக ஆட்சி வர்றதுக்கான ஏற்பாடு என்னங்கிற பாக்கணும். இன்னைக்கு டெக்னிக்கலி தமிழ்நாட்டின் 3வது கட்சியா நீங்க போயிட்டீங்க. நான் இருக்கும் வரை எனக்கு பிறகும் 1000 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கட்சியாக அதிமுக இருக்கும்னு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு எங்க போயிருச்சு அந்த கட்சி? 3வது இடத்துக்கு போயிருச்சு. அப்ப இப்பயுமே கூட நான் முதலிடத்துக்கு வருவேன்னு சொல்றதுக்கு வழி இல்லை. இப்பயுமே கூட டிஎம்கே எப்படியாவது கவுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்க வந்து டிஎம்கே ஒருவேளை கவுத்திட்டா கூட, ஒரு பேச்சுக்கு அப்படியே நடந்துருச்சுன்னு வச்சுக்கிட்டா கூட, தாவேக்கா 2வது கட்சியா இருக்க போது, நீங்க 3வது கட்சியா இருக்க போறீங்க. தாவேக்கா அந்த இடத்துல வந்து திமுக வந்து ஆட்சிக்கு வந்துருச்சு, தாவேக்கா கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அதிமுக திரும்பி 3வது தான் தொடர போகுது. அப்ப தாவேக்கா 3வது இடத்துல நீங்க 2வது இடத்துல உட்கார போறீங்களா, முதல் இடத்துல உட்கார போறீங்களா? அப்ப தன்னுடைய கட்சியை வளர்க்காமல் யாரோ ஒருத்தர் அடிப்பாங்க. நம்ம சொல்லுவோம் இந்தியன் டீம் கிரிக்கெட் மேட்ச் சொல்லுவோம்ல, நியூசிலாந்துல இருந்து ஆஸ்திரேலியா தோத்துட்டு, ஆஸ்திரேலியா இருந்து ஜிம்பாபே தோத்துட்டு, ஜிம்பாபே இருந்து பாகிஸ்தான் தோத்துருச்சுன்னா இடையில வைல்டு கார்டு என்ட்ரி நம்ம கொடுத்துடலாங்கிற மாதிரி நாம ஜெயிக்கிற பத்தி யோசிக்க மாட்டாங்க. அவன் தோத்து அவன்கிட்ட வந்து அது மாதிரி தாவேக்காக்கும் திமுகவுக்கும் சண்டை வந்து அதுல தாவேக்கா தோச்சு நம்ம உடல குளிர் காஞ்சலாம் அப்படின்னா உங்களுடைய கட்சியை வளர்க்கறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்காங்க கேள்வி ஒண்ணு. இந்த பக்கம் திரு RS பாரதி அவருடைய கருத்தை பொறுத்தளவுக்கு வந்து அது வந்து ரொம்ப சரியான பாயிண்ட் தான், நோ டவுட், அதுல குழப்பம் இல்ல. இந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு போனாங்க அப்படின்னா எல்லாரும் அவர்களா முன் வந்து அவர்களா போய் ராஜினாமா பண்ணிட்டு வராங்களா, யாருமே ஏற்க மாட்டாங்க. அதுல கட்டாயமா ஒரு டீலிங் இருக்குது. அது என்ன டீலிங், அது முறைகேடானதா நமக்கு தெரியாது. முதல் விஷயம், இவர்கள் அத்தனை பேருக்குமே திரும்ப எம்எல்ஏ சீட் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நான் ராஜினாமா பண்றேன், உங்களுக்கு ஓகே தானே, அந்த செகண்ட் பாயிண்ட். இது எல்லாமே ஒத்துக்கிட்டு திருப்பி போனா தான். அதுக்கப்புறம் வேற டீலிங், என்னுடைய பிசினஸ்க்கு தொந்தரவு எல்லாம் பாத்துங்க, குவாரிக்கு தொந்தரவு எல்லாம் பாத்துங்க, பழைய கேஸ்கள் இது நடக்காம பாத்துங்க, இதெல்லாம் இருக்குதா இல்லையா நமக்கு தெரியாது. பட் இந்த பேச்சுவார்த்தை திரு MR விஜயபாஸ்கர் அவர்கள் சொன்னது போல பேச்சுவார்த்தை இல்லாமல் இது நடக்க வாய்ப்பு இல்லை. இவர் CV சண்முகம் கூட இதற்கு முன்னாடி இன்னொரு சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்டிருக்காரு, புதுச்சேரியில வச்சு பேசினாங்க, அவங்க வந்து கேட்டாங்க அப்படின்ட்டு. சோ இந்த ஆஃபர்கள் வந்து மாறி மாறி பேசப்படுதுங்கிறது எல்லோருக்குமே தெரியும். நாங்க வந்து கவலைப்படாதபடி பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு CM அங்க பேசியிருக்கிறாரு வந்து 25 பேர்கிட்ட. சோ வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, அவங்க வந்து ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்காங்க. என்ன அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தெரியாது. அப்ப இதற்கு பின்னாடி டீலிங் இருக்குதா? கட்டாயமா இருக்குது. எல்லோரும் முன் வந்து விஜய் அவர்களுடைய பொற்கால ஆட்சியை பார்த்துட்டு இந்த ஆட்சிக்கு துணை இருக்கு, நமக்கு வந்து அதோட நமக்கு வேற என்ன வளர்ந்து வரல. அவங்க வந்து தெளிவா ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு நாளா ராஜினாமா பண்ணிட்டே வர்றாங்க. இன்னும் யாரெல்லாம் ராஜினாமா பண்ணாங்க நமக்கு தெரிஞ்சிருக்கு. சோ இதற்கு பின்னாடி கட்டாயமா அரசியல் இருக்குது. அது வேற அரசியலா இருக்குதாங்கிறது yet to be proved. ஓகே, இது yet to be proved அப்படின்றப்போ இந்த பக்கத்துல பார்த்தோம்னா என்னதான்ப்பா பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து நிற்கிறது. வந்தே மாதரம் அப்படின்றது உங்களுக்கு பாடணும் அப்படின்னு 150வது ஆண்டு ஒட்டி மத்திய அரசு கடந்த ஆண்டு ஒரு சர்க்குலர் விட்டதுன்றதை பார்த்தோம். அதுக்காக நாடு முழுக்க கொண்டாட்டங்கள் நடந்துன்றதை பார்த்தோம். இப்போ வந்து ஒரு சர்க்குலர் விட்டுருக்காங்க. முதல்ல ஒரு சர்க்குலர் வந்து பாடணும் அப்படின்றது மத்திய அரசு நிகழ்ச்சிகள்ல, அரசு நிகழ்ச்சிகளை பாடணும். இப்போ வந்து வந்தே மாதரம் தேசிய கீதம் பாடணும்னா அதுல ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. வந்தே மாதரம் அப்படின்றது தேசிய கீதத்துக்கு முன்னதாக பாடணும் அப்படின்னு, டு பி ஃபாலோட், தேசிய கீதம் வந்து டு பி ஃபாலோட் ஜனகணமன அப்படின்னு எக்ஸாக்ட் டெக்ஸ்டோட கொடுத்துருக்காங்க. ஷார்ட் ஃபார்ம், லாங் ஃபார்ம்னு கிளியரா வந்து உள்துறை அமைச்சகம் கொடுத்துருக்கு. இதற்கு எதிராக திரு திருமாவளவன் அவர்கள் கண்டனம். வந்தே மாதரத்தை வந்து RSS திணிக்கிறது,
1947 அந்த டைம்லயே பார்த்தோம், சுதந்திரம் கிடைச்ச போதே வந்தே மாதரமா இல்ல ஜனகணமனவான்னு ஒரு டிபேட் வந்தது, எது தேசிய கீதம்னு. அன்னைக்கு இது சூஸ் செய்யப்பட்டது. அன்று முதல் இன்று வரை மத விஷயங்கள் இருக்கக்கூடிய வந்தே மாதர பாடலை திணிக்க வேண்டும் என RSS விரும்புகிறது. RSS தூண்டலின் பேரில் இன்னைக்கு பாஜக அரசு இதை செய்கிறது. இதை தாவேக அரசு ஒத்துக்க கூடாது, இந்திய அரசு இதை பின்வாங்க வேண்டும் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். இதுல இந்த பார்வைக்கும் திரு அண்ணாமலையுடைய பார்வைக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது. அதாவது இந்து மத கடவுள்களை பற்றி சொன்னார் அல்லது நான் இந்துன்னு சொன்னா மற்றவங்க கோச்சுக்கிடுவாங்கங்கிற அதே பார்வை தான். அதுல ஒன்றும் குழப்பமே இல்லை. அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய பெயர் இந்து மதத்தை குறிக்கக்கூடிய பெயரா இல்லையான்னு அவர் சொல்றார். ஆளூர் ஷானவாஸ் அவருடைய கட்சியில் இருக்கிறார், அது ஒரு மதத்தை குறிக்கக்கூடிய பெயரா இல்லையான்னு பார்க்கணும். ஆளூர் ஷானவாஸ் அப்படிங்கிறவர் கட்சியில் இருக்கிறாரு, அவர் போட்டியிடுறாரு, துணை பூச்சலாளர் இருக்கிறாருன்னு இது என்னங்க ஒரு மதச்சார்பு கொண்ட ஒரு அமைப்பா இருக்குன்னு சொன்னா யாராவது ஒத்துக்கிடுவாங்களா? அவர் IUM கூட்டணி வச்சுக்கிட்டாருன்னா அவர் மதச்சார்பற்ற கூட்டணி அப்படின்றார். அது ஜவாஹிர்லாவோட கூட்டணி வச்சாருன்னா மதச்சார்பற்ற கூட்டணின்றார். பாஜகவுக்கு அவரும் ஒன்னா கூட்டணி இருந்தாங்க, அதை மதச்சார்பற்ற கூட்டணின்னு சொல்ல மாட்டாரு. அது அதை பத்தி மதச்சார்புள்ள கூட்டணின்னு சொல்ல மாட்டாரு. அங்க சத்தம் காட்டாம அடுத்த வழி நடந்துவார். கேட்டா நாங்க திமுக கூட்டணி தான், பாஜக கூட்டணி தான், வேற ஒண்ணு சொல்றாரு. நான் இந்த ஏற்கனவே சொன்ன போல இந்த மண்ணுடைய நம்பிக்கை சரஸ்வதிங்கிறதோ லக்ஷ்மிங்கிறதோ 2000 வருஷத்துக்கு உள்ள கொண்டாடப்படும் தெய்வங்கள் இல்ல. நமக்கு நினைவு தெரியறதுக்கு முன்னாடி இருந்து கொண்டாடப்படக்கூடிய தெய்வங்கள் வேத கால இதிகாச புராண காலத்துல இருந்து லட்சுமி, ஸ்ரீதேவி, மகாலட்சுமி, சரஸ்வதி எல்லாமே இருக்குது. திருக்குறள்ல இருக்கு. ஆமா, அப்ப நம்ம கடவுளாக வழிபடக்கூடிய ஒருத்தரை சொல்லி நீதான் சரஸ்வதி, நீதான் லட்சுமி, நீதான் சொல்லி சொல்றது ஒரு பாராட்டக்கூடிய ஒரு வார்த்தை. அது ஒரு பெரிய நிகழ்ச்சியில சொல்லக்கூடிய வார்த்தை. நீதான் என் தாய். நம்ம குழந்தைகளை கூட சொல்லுவோம், அந்த மகாலட்சுமி மாதிரி இருக்கா பாரு அப்படின்னு. சரஸ்வதி உன் நாக்குல தாண்டவ மாடுன்னு சொல்லுவோம். இது சாதாரண சரஸ்வதி நாக்குல தாண்டவ கல்வி கடவுள் நாக்கில் தாண்டவ மாடுகள் சொல்லுங்க. நீங்க கல்வி கடவுள் எந்த மதத்துல கல்வி கடவுள் இருக்குன்னு சொல்லுங்க. சரஸ்வதி தாண்டவமானு சொல்லக்கூடாது, கல்வி கடவுள் சொல்லணும். கல்விக்கு எந்த மதத்துல கடவுள் இருக்குன்னு நம்ம கிட்டதான் எல்லா டியூட்டிக்கும் கடவுள் இருக்கு. உங்களுக்கு புரியுங்களா? எல்லா உருவத்திலையும் கடவுள் இருக்கு. எல்லா நீங்க குறிப்பிட்ட போல மத்த இடத்துல அவங்க ஒரு கடவுள் வச்சுக்கிட்டு அவங்க இருக்கிறாங்க. நமக்கு ஏகப்பட்ட அவங்க ஏக இறைவன், நம்ம கிட்ட ஏகப்பட்ட இறைவன். அது ஒண்ணு அவர் வழிபாடு அவருக்கு, நமக்கு வழிபாடு நமக்கு. ஆனா இல்லைன்னா நான் சரஸ்வதியை வழிபடுகிறேன்னு சொல்லிட்டா பிரச்சனை அப்படின்னு என்ன கணக்கு? அது யார் சொல்றா? இஸ்லாமியர்கள் சொல்ல மாட்டாங்க, இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் இப்ப இது கம்பல் அரசு விழாக்கள்ல செய்யும் போது இந்தியாவுக்கு ஒரு வழிமுறை இருக்குல்ல. இப்ப பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் அரசு மதவாத அரசா இருக்கு. பாகிஸ்தானுடைய சரியத்துல கடைபிடிக்க பண்றாங்க. அது இவர் ஏதாவது சண்டைக்கு போவாரா? ஆப்கானிஸ்தான்ல ரொம்ப மோசம். அவங்க பெண் குழந்தைகளோட வெளியே வரக்கூடாது. இவர் ஏதாவது பேசியிருக்கிறாரா? அப்ப இஸ்ரேலுக்கு எதிராக பேசியிருக்காங்க. அதான் இஸ்ரேலுக்கு எதிராக பேசுறாங்க. இப்ப அமெரிக்கா என்ன அரசு? அவங்க மதவாத அரசா, மதச்சார்பற்ற செக்குலர் கண்ட்ரி. அது பைபிள் பேர்ல தான் பதவி இருக்கு. அப்ப அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? UK பத்தி என்ன சொல்லுவாரு? அப்ப ஒரு மதத்தை பின்பற்றக்கூடிய அரசாகவே இருந்தாலும் நியாயமா செயல்படுறது வேற, மதத்தின் அடிப்படையில் செயல்படுறது வேற. நான் ஒரு பேச்சுக்கு அப்படியே வச்சுக்கிட்டா கூட அப்ப நான் சரஸ்வதியை கும்பிடுறேன், சரஸ்வதியா உன்னைய பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அது எப்படி நாங்க பாப்போம் சொன்னா எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இதே இஸ்லாமிய பெருமக்கள் பல சந்தர்ப்பங்கள்ல வணக்கம் வைக்கிறாங்க, கும்பிடுறாங்க, தாயை நம்ம பெருசா மதிக்கிறாங்க, சொல்றாங்க. அப்ப அதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப நான் யாரையும் வணக்க மாட்டேன், யாரையுமே சொல்ல மாட்டேன் அப்படி அவங்க சொல்லவே கிடையாது. இவர்களா ஒண்ணு கிளப்பி விட்டு அந்த மாதிரி நம்ம இவர் ஷெரீப் நினைக்கிறேன், நம்ம ஆரிஃப் முகமது கான், இவர் நம்ம கேரளால கவர்னரா இருந்தாரு, பாராளுமன்ற MP இருந்தாரு, மத்திய அமைச்சரா இருந்தவர். அவர் இதை எதிர்க்கிறாரா? அப்ப அவர் இஸ்லாமியர் கிடையாதா? அப்ப இவர்களா கிளப்பி விட்டு நம்ம இந்து மத கடவுள்களை சொல்லிட்டா அது மதச்சார்பு, மதவாதம், பிற மதத்துக்கு எதிரானது. இது என்ன கணக்கு? ஒன்றும் புரியவே இல்லையே. இப்ப அரசாங்க நிதி இதுகளுக்கு மதரசாக்களுக்கு போதா இல்லையா? அரசாங்க நிதி போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? அப்ப நம்ம மதரசாக்கள் வரவர்கள் இவங்க தீவிரமா மோசமா நினைக்கக்கூடிய UPல மதரசாக்களுக்கு அரசாங்கத்தோட நிதி போகுது, மாநில அரசு கொடுக்குது. ஒரு கூட கிடையாது, ஒரு தப்பு கிடையாது. அங்க அவங்களுடைய முறையில தான் பள்ளிக்கூடம், அவங்க மத படிப்பை சொல்லி தராங்க. அப்ப என்னப்பா இஸ்லாம் மதத்தை சொல்லித்தர நான் காசுறேன் யாரா யோசிக்கிறாங்களா? அப்ப இந்து மதம் சொல்லித்தர நான் காசுறேன் யோசிக்கிறாங்களா? அப்ப அப்படி நம்ம பார்க்க கூடாது. நம்ம அலிகர் முஸ்லீம் பல்கலைக்கழகம் அது முஸ்லீம்களுக்கு மட்டுமே சொந்தமானது, மத்த யாரும் எல்லாருமே தானே போய் படிக்கிறாங்க. அலிகர் முஸ்லீம் பல்கலைக்கழகம் தான் இருக்குது. அப்ப நாம அந்த பாகுபாடே பார்க்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் தெரிஞ்ச உதாரணம், நாகூருக்கு போகாத ஆள் யாரு? வேளாங்கண்ணிக்கு போகாத இந்து யாரு இருக்கா? அப்ப நம்ம பாகுபாடே பார்க்கல. இவர் பாகுபாடு பார்த்து இந்த விஷயத்தை, ஏன்னா இந்த மதம்ங்கிறது ஒரு பாலிடிக்ஸா இருந்தா அது நல்லா இருக்கும், அதுதான் சென்சிட்டிவா இருக்கும். ரெண்டு பக்கமும் சண்டை போடுவாங்க. அதைத்தான் அரசியல்வாதிகள் விரும்புறாங்களாம் ஒரு கேள்வி வருது. இந்த ஒரு பாடலை பாடிட்டதுனால எந்தவித மதவாதம் வந்துட போறதில்லை, எந்தவித பார்ஷியாலிட்டியும் பயாஸ் வந்துட போறதில்லை. இந்த நாட்டில் உச்ச நீதிமன்றம் உட்பட பல தன்னார்வ அமைப்புகள் இருக்கிறாங்க, அவங்க தன்னாட்சி கொண்ட அமைப்புகள் இருக்காங்க. அவங்க எப்படி செல்வாங்க கண்கூடா பார்த்துருக்கோம். அரசாங்கத்தில் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும் போது
வங்கதேசத்துல இருந்து மேற்கு வங்கத்துல இருந்து 27 பேர் வெளியேற்றப்படுறாங்க. அந்த 27 வெளியேற்றப்பட்டதை திரும்ப விசாரிக்கணும் உச்சநீதிமன்றம் சொல்லுது. இன்னைக்கு வெளியேற்றக்கூடாதுங்க, அவங்கள ட்ரிபுனல்ல திரும்ப விசாரிக்கணும் சொல்லுது. அப்ப மத்திய அரசு எடுத்த முடிவை, ட்ரிபுனல் எடுத்த முடிவை, ஹைகோர்ட் என்டார்ஸ் பண்ண ஒரு முடிவை சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுது. அந்த 27 பேர் குடியுரிமை இல்லைன்னு சொல்லிட்டு வெளியேற்றுறீங்க, வெளியேற்றாதீங்க, இப்போதைக்கு ரீவிசிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இவ்வளவு டெமோக்ராட்டிக்கலா ஒரு ப்ராசஸ் இருக்கும்போது நம்ம வந்து எதுக்காக பதறணும்? அப்ப இவர்கள் வந்து சிஏ பிரச்சனை போல அது மத ரீதியா ஏதாவது சொல்லிட்டோம்னா சென்சிட்டிவா இருக்குங்கிற தவிர வேற எதுவும் நோக்கம் தெரியல. சென்சிட்டிவ் அப்படின்றது எல்லாத்துலேயும் இருக்கு. எவ்வளவு சென்சிட்டிவான இஷ்யூல எவ்வளவு சென்சிட்டிவா நம்ம இருக்கோன்றது இருக்கு. சென்சிட்டைஸ் பண்ண போய் மிஸ் ஆனா பெரிய ஆபத்து இருக்குன்றது இருக்கு. மீண்டும் இன்னொரு நிரலையில பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.